தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய அமைச்சரவை 21 பேருக்கு மட்டுப்படுத்தப்படுவதோடு பாதுகாப்பு, நிதி, திட்டமிடல், பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சுக்கள் ஜனாதிபதியின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கத்தின் பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டதுடன் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் கல்வி, தொழில் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பிரதமர் ஹரணி அமரசூரிய பதவியேற்றுள்ளார். வெளி விவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித கேரத் பதவியேற்றுள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சராக கலாநிதி சந்தன அபேரத்தின பதவியேற்றுள்ளார். நீதி, தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பதவியேற்றுள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பதவியேற்றுள்ளார். விவசாயம், காணி, கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக லால்காந்த பதவியேற்றுள்ளார். நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாதிலக பதவியேற்றுள்ளார். கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக ராசலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார். தமிழ் மொழியில் இவருக்கான பதவி பிரமாண கடிதம் வழங்கப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாகும். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே பதவியேற்றுள்ளார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்துகெனத்தி பதவியேற்றுள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபால பதவியேற்றுள்ளார். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள், துறைமுகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பிமல் ரத்நாயகா பதவியேற்றுள்ளார். பௌத்த சாசன அமைச்சராக பேராசிரியர் கினிதும சுனில் ஜெனவி பதவியேற்றுள்ளார். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சராக வைத்தியர் நலிந்த ஜெயதிச பதவியேற்றுள்ளார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்ன பதவியேற்றுள்ளார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே பதவியேற்றுள்ளார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்க பதவியேற்றுள்ளார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக கலாநிதி கிருஷாந்த சில்வா அபியசேன பதவியேற்றுள்ளார். தொழில் அமைச்சராக கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோ பதவியேற்றுள்ளார். வலுசக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி பதவியேற்றுள்ளார். சுற்றாடல் அமைச்சராக வைத்தியர் தம்மிக்க பெட்டபெத்தி பதவியேற்றுள்ளார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்காவும் கலந்து கொண்டார்.